Let us turn to Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். Now we see in the 14th verse, 14ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். and Abraham called the name of that place Jehovah Jireh, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். as it is said to this day, in the mount of the Lord it shall be seen, it shall be found. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. What a name, Jehovah Jireh. யெகோவா ஈரே பெயர்பட்ட பெயர் இது. Our God will provide. நம்முடைய தேவன் பார்த்துக் கொள்வார். When you enter the headquarters building, நம்முடைய தலைவஸ்தான ஜெபரங்குக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது you will see lighted up these words. இந்த வார்த்தைகள் அங்கே விளக்கு போட்டு அங்கே ஜொலிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். Jehovah Jireh, யெகோவா ஈரே, God will provide. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். And above it, அதற்கு மேலாக a globe. ஒரு பூமி படம். Go ye into all the world உலகம் எங்குமே சென்று and preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். God will provide. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். See, friends, நண்பர்களே, we have learned the usual logic both from society and our parents. நாம் வழக்கமான நம் சமுதாயத்திலிருந்தும் பெற்றோரிடமிருந்தும் நம்முடைய வழக்கமான யோசனையை கற்றுக்கொண்டிருக்கிறோம். When you have money, you can do that. பணம் And இருந்தால் do this. பணம் இருந்தால் அதை செய்ய முடியும். So the principal thing is money. You have to pursue money. எனவே முக்கியமான காரியம் என்னவென்றால் பணம், அதை தேடி செல்ல வேண்டும். Next thing I expect to hear, நான் கேட்க போகிற அடுத்த காரியம் என்னவென்றால், that this new husband is beating up this girl இந்த புதிய புருஷன் இந்த பெண்ணை அடித்துக் கொண்டிருக்கிறார் and saying, இப்படி சொல்லிக்கொண்டு, you didn't bring enough money. போதுமான பணத்தை நீ கொண்டு வரவில்லை என்று சொல்லு. Because that's the usual story. ஏனென்றால் வழக்கமான கதை அதுதானே. A marriage built on money. பணத்தின் மேலே கட்டப்பட்ட திருமணம். My dear friends, அன்பான நண்பர்களே, Abraham was a rich man, ஆபிரகாம் ஐஸ்வரியவானாக இருந்தான். but ஆனால் he had no heir. அவனுக்கு இந்த சந்ததி இல்லாமல் இருந்தது. His wife thought, அவனுடைய மனைவி யோசித்தார், I want a boy through our maid, at least through our maid. குறைந்தபட்சம் இந்த வீட்டு வேலைக்கார பெண் மூலமாக ஒரு பையன் எனக்கு வேண்டும் என்பதாக யோசித்தார். When there was a famine, அங்கு ஒரு பஞ்சம் வந்த பொழுது, when Abraham was just beginning his walk with God, தேவனோடு நடக்கும் அந்த காரியத்தை ஆபிரகாம் அப்பொழுதுதான் ஆரம்பித்த பொழுது, he had just gone to Canaan, அப்பொழுதுதான் கானானுக்கு சென்றிருந்தான். and then there was a big famine, அங்கே பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. and he went to Egypt. அங்கிருந்து அவன் எகிப்துக்கு புறப்பட்டு சென்றான். Now that is the usual temptation that comes to us. நமக்கு வரக்கூடிய பொதுவான சோதனை இதுதான். Any tough time, எந்த கடினமான வேளை வந்தாலும் we turn to our relatives. நம்முடைய சொந்தக்காரர்கள் பக்கம் திரும்பிடுகிறோம். We turn to money. பணம் பக்கம் திரும்பிடுகிறோம். We turn to the influential people. I have an uncle who is a minister of the government. அரசாங்கத்திலே மந்திரியாக எனக்கு மாமா இருக்கிறார் என்று செல்வாக்குள்ள மக்கள் பக்கமாக திரும்புகிறோம். That's called going down to Egypt. ஆவிதமாக எகிப்துக்கு கீழே திரும்பி செல்வது. When you go down to Egypt, எகிப்துக்கு கீழே இறங்கி செல்லும் பொழுது somehow Egypt rubs off on you. எப்படியோ எகிப்தினுடைய காரியம் உன்னை பற்றிக்கொள்கிறது. Where he found this Egyptian maid Hagar, the Bible does not say. எங்கே இந்த எகிப்திய வேலைக்கார பெண் ஆகாரை இவர் பெற்றுக்கொண்டாரோ நம் பைபிள் சொல்லவில்லை. Suddenly she appears in the Bible. திடீரென்று அவள் பைபிளை தோன்றுகிறாள்.
as the maid of Sarah. சாராளுடைய வீட்டு வேலைக்கார பெண்ணாக. And Sarah said to Abraham, சாராள் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், okay, well, let's have a boy, let's have a child through my maid. என்னுடைய வேலைக்காரி மூலமாக ஒரு I பிள்ளை. am barren. நான் கர்ப்பமில்லை, நான் பிள்ளை இல்லாமல் மலடியா இருப்பதினாலே வேலைக்காரி மூலமாக பிள்ளை கொள்ளலாம் என்று யோசித்தார். All right. சரி. So, எனவே Ishmael was born. இஸ்மவேல் பிறந்தார். When Ishmael was born, இஸ்மவேல் பிறந்த பொழுது he began to mock. You know, when Isaac was born. ஈசாக்கு பிறந்த பொழுது அவனை கேலி பண்ண ஆரம்பித்தார். Now, Sarah could not stomach that. சாராளால் இதை சகித்துக்கொள்ள முடியவில்லை. And in the 21st chapter of Genesis, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், Sarah said to Abraham, சாராள் ஆபிரகாமை நோக்கி, this boy Ishmael shall not be heir with my son. 10th verse. 10வது வசனம், என் குமாரனாகிய ஈசாக்கோடே இந்த மகன் சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். For the son of this bondwoman shall not be heir with my son, even with Isaac. இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். You know, waiting upon the Lord with faith. விசுவாசத்தோடு கர்த்தருக்காக காத்திருப்பது. Now, we don't like to wait, you know. I don't like to wait. நாம் காத்திருக்க, நானும் காத்திருக்க விரும்புகிறதில்லை. I feel very sad when so many people are waiting in the line to see me. என்னை பார்க்கும்படியாக நீண்ட வரிசையில் अनेகர் காத்திருப்பதை குறித்து நான் துக்கம் கொள்கிறேன். And some of them wait so many hours. அவர்கள் சிலர் अनेக மணி நேரங்கள் காத்திருக்கிறார்கள். Last night at 11 o'clock, நேற்று இரவு 11 மணிக்கு I had to say, நான் இவ்விதமாக சொல்ல I cannot see anymore. I am very sorry. நான் வருந்துகிறேன், இனியும் என்னால் யாரையும் பார்க்க முடியாது என்று சொல்ல வேண்டியது. Because Lily had to see people early in the diabetic clinic, and we have only one room which serves us, both for my prayer and seeing people and for everything. எல்லாவற்றையும் செய்யும்படியாக நான் தங்கவும் ஜெபிக்கவும் அங்கு சாப்பிடவும் ஒரே அறை தான் இருக்கிறது. Now, my dear friend, அன்பானவர்களே, we don't like to wait. காத்திருக்க நாம் விரும்புகிறது இல்லை. And Abraham failed to wait. காத்திருப்பதிலே தவறினான். I don't know how much trouble some of you will get yourself into by just being hasty, not waiting on the Lord, waiting for him to work. கர்த்தர் கிரியை செய்யும்படியாக கர்த்தருக்காக காத்திராதபடி ஆத்திரப்படுகிறவர்களாக எத்தனை பேர் உங்களில் பிரச்சனைகள் உங்களுக்கு மேல் வருவித்துக் கொள்ள போகிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. See, this heritage that came out of Ishmael and Isaac, we are still experiencing the hardship of it today. ஈசாக்கு அவனுடைய சந்ததியினுடைய அந்த பக்க விளைவுகளை இன்னும் கூட நாம் சந்தித்து பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். Now to Sarah it was an irritation. சாராவுக்கு அது ஒரு எரிச்சலா இருந்தது. Today it is a threat to life. இன்னைக்கு வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான threat to the whole world. முழு உலகத்துக்கும் பயங்கரவாதமாக ஆகிவிட்டது. Whatsoever is not of faith is sin. விசுவாசம் இல்லாத யாவும் பாவமே. So, எனவே some of us may even leave a heritage that becomes a threat to many people. அநேக மக்களுக்கு பயமுறுத்துதலை கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நம்மில் சிலர் விட்டு செல்லக்கூடும். It is terrible. அது பயங்கரம். When we let go of faith, விசுவாசத்தை நாம் விட்டு விடும் பொழுது, when we
run ahead of God, தேவனை விட்டு முந்தி ஓடும் பொழுது we are going to get ourselves into a lot of trouble and those around us, many innocent people. நாமையும் நம்மை சுற்றியுள்ள அநேக அப்பாவி மக்களையும் அதிக பிரச்சனைக்குள்ளாக நாம் ஆக்கப் போகிறோம். So, எனவே Ishmael was sent away, இஸ்மவேல் அனுப்பிவிடப்பட்டான். and the Bible says பைபிள் சொல்கிறது in the 11th verse, 11வது வசனம், the thing was very grievous in Abraham's sight. இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. But ஆனால் it is very grievous to us today. நமக்கு மிக துக்ககரமாய் இன்றைக்கு இருக்கிறது. See, all of you are suffering from this. நீங்கள் எல்லாரும் இது நிமித்தமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். You say, how am I suffering? நீங்கள் சொல்லலாம், நான் எப்படி அதனால் கஷ்டப்படுகிறேன்? Everything, you know, you are paying a lot of money for security. பாதுகாப்பிற்காக எவ்வளவு பணத்தை நீங்கள் அங்கு செலவிடுகிறீர்கள். If you buy an air ticket in America, அமெரிக்காவிலே விமான டிக்கெட் நீங்கள் வாங்கினால் you will be shocked. அதிர்ச்சி வந்துவிடு. 250 of those dollars goes for security measures and other taxes. இந்த பாதுகாப்பு போன்ற அப்படிப்பட்ட காரிய செலவுக்காக $250 எடுத்துக்கொள்கிறார்கள். As much as the ticket costs in some cases. சில பார்க்கும் பொழுது டிக்கெட் பணத்துக்கு இணையாக அந்த அளவு. What? என்ன? I never paid such taxes for air travel when I started. நான் ஆரம்பித்த நாட்களிலே விமான டிக்கெட்டுக்காக அவ்வளவு பணத்தை நான் செலவழித்தது இல்லை. So the whole world is suffering. எனவே முழு உலகமும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. Unfaith. அவிசுவாசம். You may say, oh, who is going to suffer because of my unfaith? என்னுடைய அவிசுவாசத்தினாலே யார் கஷ்டப்பட போகிறார் என்பதை நீ சொல்லலாம். But ஆனால் to us is given this great heritage of faith. நமக்கு இந்த விசுவாசத்தின் மகாபெரிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Jehovah Jireh. யெகோவா ஈரே. God will provide. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். God will do what is needful. தேவையான எல்லாவற்றையும் தேவனே செய்வார். I don't need to tear my hair and distress myself. தலையை பிய்த்துக்கொண்டு நான் என்னை துக்கத்துக்குள்ளாக ஆளக்க தேவையில்லை. I don't need to die early because of worry. கவலையினாலே சீக்கிரம் நான் மரித்து போக தேவையில்லை. I don't need to have psychosomatic diseases which become stronger as I worry more. நான் அதிகமாக கவலைப்படப்பட இந்த மனோதத்துவ வியாதிகள் வந்து இன்னும் மோசமாக ஆகக்கூடிய நிலை எனக்கு வராது. Oh my dear friends. அன்பான நண்பர்களே, faith. விசுவாசம். Now when I look at the faith of Abraham, நான் ஆபிரகாமின் விசுவாசத்தை பார்க்கும் பொழுது in the 22nd chapter, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், he says to his son, தன்னுடைய மகனிடத்திலே அவன் சொல்கிறான், when he leaves his servants behind, தன்னுடைய வேலைக்காரர்களை பின்னே விட்டு செல்லும் பொழுது, 5th verse, 5வது வசனம், and Abraham said unto the young man, ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, abide you here with the ass. நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். I and the lad will go yonder and worship and come again to you. நானும் பிள்ளையானனும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். What do you mean? என்ன சொல்கிறாய்? He was going with Isaac in order to sacrifice him. ஈசாக்கை பலியிடும்படியாக இங்கே ஈசாக்கை அழைத்துக் கொண்டு இவன் செல்கிறான். He tells his servants, தன்னுடைய வேலைக்காரரிடத்தில் இவன் சொல்கிறான், we are going to this, we are going, நாங்கள் போகிறோம், you stay here, நீ இங்கே தங்கிக் கொள்ளுங்கள், and we will come again. நாங்கள் உங்களுக்கு திரும்பி வருவோம். How did Abraham conceive of what was going to happen? என்ன இனி நடக்க போகிறது என்பதை குறித்து எப்படி ஆபிரகாம் யோசிக்க The முடிந்தது? Bible says that he believed that God could raise Isaac from the dead.
to fulfill God's promise. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக மரித்தோரிலிருந்து ஈசாக்கை எழுப்ப முடியும் என்று ஆபிரகாம் நம்பினான் என்று சொல்கிறது. But what faith it must have taken. ஆனால் இது எப்பேற்பட்ட விசுவாசத்தை அவன் வாழ்க்கையிலே கொடுத்திருக்க வேண்டும். What a rending of his heart it would have taken. எப்படி அவனுடைய இருதயத்தை கிழிக்கக்கூடிய ஒரு காரியமாக இது இருந்திருக்க கூடும். My only son, என் ஒரே மகன், born in as a result of God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் விளைவாக பிறந்தவன். And God is asking for Isaac. இப்பொழுது தேவன் ஈசாக்கை கேட்கிறார். And I will lay him on the altar. அவனை நான் பலிபீடத்திலே கிடத்தி விடுவேன். I will unsheath the knife. நான் கத்தியை துறையிலிருந்து எடுப்பேன். You know, every moment, ஒவ்வொரு கணமும், and every movement, ஒவ்வொரு அசைவிலும், what it must have cost Abraham. அது எப்பேற்பட்ட ஒரு காரியமாக வேதனையாக அவனுக்கு இருந்திருக்க கூடும். But that was faith. அதுதான் விசுவாசம். Faith in action. கிரியைபூர்வமான விசுவாசம். And God, the angel of the Lord, said, தேவதூதன் சொன்னான், lay not thy hand upon the lad. பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. So the Lord intervened. எனவே கர்த்தர் இடைப்பட்டார். Said 22nd chapter, 22ஆம் அதிகாரம், 10th verse. Abraham stretched forth his hand and took the knife to slay his son. ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். And the angel of the Lord called unto him out of heaven. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து and said, Abraham, ஆபிரகாமே, Abraham. ஆபிரகாமே. And he said, here am I. கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். And he said, lay not your hand upon the lad. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. Neither do thou anything unto him. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. For I know that thou fearest God. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Because you have not withheld your son, your only son, உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். So எனவே there was a ram caught in the thicket. அங்கே புதரிலே ஒரு ஆட்டுக்கடா சிக்கிக் கொண்டது. And Abraham lifted up his eyes and saw it. ஆபிரகாம் தன் கண்ணை உயர்த்தி அதை கண்டான். And Abraham went and took the ram and offered him for a burnt offering. ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்காக பதிலாக தகன பலியிட்டான். Now what did the angel of the Lord say? தேவதூதன் என்ன சொன்னார்? From the 15th verse. 15வது வசனத்திலிருந்து. And the angel of the Lord called unto Abraham out of heaven a second time. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு and said, சொன்னார், by myself have I sworn, said the Lord, because thou hast done this thing and hast not withheld your son, thine only son, that in blessing I will bless you. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். And in multiplying I will multiply your seed as the stars of heaven, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும், and as the sand which is by the seashore. கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. Yes, by faith we too are the children of Abraham. விசுவாசத்தின் நிமித்தமாக நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். And in your seed shall all the nations of the earth be blessed. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். Because thou hast obeyed my voice. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். Look at that. பாருங்கள். Oh, blessing. ஆசீர்வாதம். For all the nations. எல்லா ஜனங்கள் தேசங்களுக்கு. Through the faith of Abraham. ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மூலமாக. Now, you know, when my father began to pray, என்னுடைய அப்பா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, God said, தேவன் சொன்னார், pray for the whole world. முழு உலகத்திற்காக ஜெபி என்றார். Of course, my dad never left
the shores of this country. இந்த தேசத்தை விட்டு வெளி தேசத்திற்கு என் அப்பா ஒருபொழுதும் சென்றதில்லை. But ஆனால் God said to him, தேவன் அவரை பார்த்து சொன்னார், pray for the whole world. முழு உலகத்திற்காக நீ ஜெபி என்றார். God so loved the world that he gave his only begotten son. தேவன் இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். Now my friends, மாணவர்களே, when you see the history of revival, உயிர்மீட்சியின் சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, and then in the wake of revival there is always a missionary movement. உயிர்மீட்சி ஆரம்பமாகும் பொழுது அங்கு ஒரு In the wake of revival, பின்பாக உயிர்மீட்சிக்கு பின்பாக ஒரு மிஷனரி இயக்கம் உந்துதல் அங்கு ஏற்படுகிறது. Otherwise it's not a true revival. இல்லை என்றால் அது உண்மையான உயிர்மீட்சியாக இருக்காது. You will want to take the word of God to others. தேவ வசனத்தை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும்படியாக நீங்கள் விரும்புவீர்கள். Now when I began preaching, நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது, this was back when I was 15 and 16 really. 15-16 வயது பையனாக இருந்த அந்நாட்களிலே there were no VCDs. அப்பொழுது விசிடி கிடையாது இருந்ததில்லை. We didn't have a loudspeaker ஒலிபெருக்கி கிடையாது system. ஒலிபெருக்கி அந்த காரியம் இருந்ததில்லை. We didn't have cassettes. கேசட்டுகள் இருந்ததில்லை. We did not even have a recorder. ஒரு ரெக்கார்டர் கூட எங்களுக்கு இருந்ததில்லை. Maybe some very rich important people had a few recorders. மிக முக்கியமான ஐஸ்வர்யவானவர்கள் அப்படிப்பட்ட ரெக்கார்டர்களை கொண்டிருந்திருக்கலாம். But it was not generally in the market ஆனால் பொதுவாக for மார்க்கெட்டிலே as a consumer article. மக்கள் வாங்கும்படியாக கடையிலே எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளாக இது கிட்டவில்லை. So எனவே it is only the twos or threes to whom we could preach. நாங்கள் 2-3 பேருக்கு பிரசங்கிப்போம், அது மட்டுமே. And I used to think in my heart, என் இருதயத்திலே நான் யோசிப்பேன், my dad's message was so rich, என்னுடைய அப்பாவுடைய செய்தி மிக ஐஸ்வர்யமுள்ளதா இருக்கிறது. especially after I had met some of the greatest preachers in the world. குறிப்பாக உலகத்தில் உள்ள மிக மகாபெரிய சில பிரசங்கிமார்களை நான் சந்தித்த பிறகு I began to value my father. Before that, not so much. அதன் பிறகுதான் முன்பை காட்டிலும் அப்பாவை அதிகமாக விலை மதிக்க நான் ஆரம்பித்தேன். The depth of his message, அவருடைய செய்தியுடைய ஆழத்தை, a spirit directed message. ஆவியினால் வழிநடத்தப்பட்டு கொடுத்த அந்த செய்தி. And I used to think, what a pity. இது என்ன பரிதாபம் என்று யோசித்ததுண்டு. Just a few boys and girls, college students, ஒரு சில கல்லூரி மாணவிகள் பெண்கள் மட்டுமே, and then revival in some villages. கிராமங்களிலே உயிர்மீட்சி வந்தது. People who do not even know that the Himalayas exist இமயமலை இருப்பதே and தெரியாது. that there is China beyond. இமயமலை அங்கே இருப்பதும் அதை தாண்டி சீனா இருப்பதும் இதெல்லாம் அறியாத அப்படிப்பட்ட மக்கள் I அவர்கள். used to find it very hard. இதை ஏற்றுக்கொள்ள எனக்கு கடினமா இருந்தது. This message is needed. இந்த செய்தி தேவையா இருக்கிறது. Now of course you can take away, if you are diligent, நீங்கள் கருத்தா இருப்பீர்கள் என்றால் you can take away all the message that was given in this retreat. இந்த retreatலே கொடுக்கிற எல்லா The whole set is available to you. retreatலே கொடுக்கப்படுகிற செய்தியின் முழு செட்டுமே உங்களுக்கு இங்க கிடைக்கும், எடுத்து செல்ல முடியும். I don't know how many of you have gone right there under those mango trees அந்த மாமரங்கள் அடியிலே இருக்கக்கூடிய அந்த to the cassette stall அங்க செய்தி கேசட்டுகள் இருக்கும் பூத்துக்கு and said, I need this message, I want to hear it again. இந்த செய்தி எனக்கு வேண்டும், மீண்டும் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லி அங்க எத்தனை பேர் சென்றீர்களோ? I don't know. எனக்கு தெரியாது. However, இருந்தாலும் it is within your grasp இது today உங்கள் பிடிக்குள்ளாக தான் இருக்கிறது. to broadcast the message, to take it to all the people and all the center, தெய்வ செய்தியை மற்றவர்களுக்கும் மற்ற சென்டர்களுக்கும் கொடுக்க முடியாத இந்த பொறுப்பு to your family members. உங்கள் குடும்ப மக்களுக்கு. But ஆனால் in those days when I began, ஆரம்பித்த ஊழிய ஆரம்ப நாட்களிலே
such things were simply not there. இப்படிப்பட்ட வசதிகள் எதுமே இருந்தது இல்லை. If I could find 100-watt bulb, 100 வாட்ஸ் பல்ப் எனக்கு oh, கிட்டினா it would be so exciting. அது பரவசமூட்டும் காரியமா இருந்தது. And you are in a condition where even your little families are not blessed. நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சின்ன குடும்பம் கூட ஆசீர்வதிக்கப்படாத நிலையில் இருக்கிறது. Why? ஏன்? No faith. விசுவாசம் இல்லை. Jehovah Jireh is missing. யெகோவா ஈரே இல்லை. America or the dollar has taken the place of Jehovah Jireh in many people's minds. அநேகருடைய மனதில் அமெரிக்கா தான் யெகோவா ஈரே இடத்தை டாலரும் பற்றிக்கொண்டது. Some of you are ignorant people. உங்களில் சில அறியாமையுள்ள மக்களா இருக்கிறீர்கள். You do not know how much suffering there is in America. அமெரிக்காவில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. How many people are suffering? எவ்வளவு பேர் அங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். At least the climate doesn't make us suffer so much. It is not -20 and -30. இங்க -20 -30 என்ற பயங்கர குளிர் இல்லை, அந்த கஷ்டம் நமக்கு இல்லை. You can manage to live most of the year somewhere. எங்கேயும் போய் கூட நாம் வருடம் முழுவதும் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். But to many people, அநேகருக்கு the choice is, அவருடைய முன்பாக தெரிந்து கொள்ளுதல், shall I buy food? நான் ஆகாரத்தை வாங்குவா? Or shall I have heat in this awful cold? இந்த பயங்கரமான குளிரிலே உஷ்ணத்தை விளைவித்து வாங்குவா? That is the enigma, that is the horns of the problem to many people in America. அமெரிக்காவிலே பிரச்சனை அந்த உச்சகட்டமாக இதுதான் இருக்கிறது. My dear people, அன்பான மக்களே, Jehovah Jireh, யெகோவா ஈரே, let us pray. நாம் ஜெபிப்போம். Let us tell God, தேவனிடத்திலே சொல்லுவோம். oh God, ஓ தேவனே, am I going to walk with Jehovah Jireh? யெகோவா ஈரேயோடே நான் நடக்க போகிறேனா? Am I going to obey his voice? அவருடைய குரலுக்கு நான் கீழ்ப்படிய போகிறேனா? Am I going to trust in Jehovah Jireh? யெகோவா ஈரேயை நான் நம்ப போகிறேனா? Give us faith, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். Give me faith, Lord. எனக்கு விசுவாசத்தை தாரும். Oh gracious Father, ஓ கிருபையுள்ள பிதாவே, with this birth fellowship where I would find it difficult to get 100-watt bulb, 100 வாட்ஸ் பல்பு to கூட buy 100-watt bulb, ஒரு 100 வாட்ஸ் பல்பை கூட வாங்க கஷ்டப்பட்ட இந்த அப்படி நிலையில இருந்த இந்த ஃபெலோஷிப், oh God, ஓ தேவனே, has it only produced some grumblers? வெறும் முறுமுறுக்கிறவர்களை தான் இந்த சகவாசம் உருவாக்கி விட்டதா? Hear our prayer. எங்கள் ஜெபத்தை கேட்டருளு. Open the eyes of the leaders of China. சீனாவுடைய ஆட்சியாளருடைய கண்களை திறந்தருளு. Thank you for some of your faithful people in China. சீனாவிலே இருக்கிற உம்முடைய உண்மையான மக்கள் சிலருக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம். Thank you for their faith and the fruit of their faith. அவருடைய விசுவாசத்திற்காகவும் விசுவாசத்தின் கனிக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். Let us fill this whole world with the fruit of faith. விசுவாசத்தின் கனிகளினால் இந்த முழு தேசத்தையும் உலகத்தையும் நிரப்பும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். Hear our humble prayer. எங்களுடைய தாழ்மையான ஜெபத்தை In கேட்டருளு. Jesus' holy name. இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே. Amen.